போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. வந்துட்டேன்டா, வந்தாச்சு. ஹலோ, ஹாய், வணக்கம், இட்ஸ் மீ ஆர் வெல்கம் டு யூனிவர்ஸ். சிங்கம் களை இறங்கிருச்சு. மெத்தையில இருந்து ஏஞ்சி பல்லு விளக்கல, குளிக்கல, வீடியோ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு vlog எடுக்க போறேன். ஐ மீன் ஜாலியா ஒரு vlog, ஒரு வீடியோ எடுக்க போறேன். அதுக்காக இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த வீடியோ. ஓகேவா? தூக்க கலக்கத்துல பேசுறேன், கண்டுக்காதீங்க. ஏன்னா மெத்தையில இருந்து டக்குன்னு பேசணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். 2-3 மாசமா நான் யூடியூப் பக்கத்து வரல, சோஷியல் மீடியா பக்கத்து ரொம்ப நான் வரல. அது ஏன், எதனால, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வெளியே போய் ஒரு vlog எடுக்க போறேன். இந்த vlog எதை சம்பந்தமா வந்துட்டு சைக்கிள்ல போக போறேன். எது சைக்கிளா அப்படின்னு தோணுது தானே? எஸ், சைக்கிள்ல என் இடத்த சுத்தி காட்ட போறேன். இன்னைக்கு இந்த vlog வந்து வேற மாதிரி இருக்க போது, ஒரு ஃபன்னா ஜாலியா இருக்க போது. பேசிக்கலி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு என்ன நானே நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதை நம்பணும். என்னென்ன ஆக்டிவிட்டி செய்ய போறேன், என்ன நான் செய்ய போறேன், ஒரு அழகான இடத்துக்கு உங்களுக்கு கூட்டு காட்டுறேன். ஒரு அமைதியாகவும் மன நிம்மதியான இருக்கிற ஒரு இடத்த காட்டுறேன். ஓகேவா? போய் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். மற்றெல்லாம் வந்து ரெடி ஆன பிறகு பேசலாம். ஓகே, இனி நம்ம கொடுத்துறோம். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. இந்த பயணத்துல வந்து எஸ்கேஆர் இல்ல, அவர் பாருங்க நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்குங்க பேர். ஓகே கைஸ், நான் போய் நல்லா குளிக்கிறேன். இவனை நல்லா தூங்கிட்டு இருப்பான். இவன் ஏந்திக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி ஆள் தான் இவன். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அவர் பேர் IPS விஜய் குமாரா கூட இருக்கலாம். 20 minutes later. இப்போ வந்துட்டு குளிச்சுட்டேன், ரெடி ஆகிட்டேன், கேப் போட்டாச்சு. இப்போ என் சைக்கிள் எடுத்துட்டு, என் பேக் எடுத்துட்டு நம்ம வந்து வெளியே சுத்த போவோம். ரொம்ப நேரம் வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு வேலை அவங்க வந்துடுவாங்க. ஆல்ரெடி எங்கள் அம்மா என்னை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி ஓடிடணும். ஏன்னா நீங்கள் சண்டே வந்தால் எங்கள் அம்மா வந்து என்னை வீட்டு வேலை வாங்குவாங்க. அப்படியே லைட்டாக முறைச்சி வளர்த்திட்டு இருக்காங்க. அப்படியே ஓடிடணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே கைஸ், ஸ்டாக்கிங்கை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்டாக்கிங் நல்ல பேர். இப்போ வந்து ஷூவை போட்டோன்னா நம்ம இறங்கி பட்டையை கலப்புவோம். எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து ஓட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓடிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தோம்னு வச்சுங்களேன், டக்குனு எங்கள் அம்மா மகனே கடைக்கு போயிட்டு வாட, அது வாங்கிட்டு வாடா, இது வாங்கிட்டு வாடாங்குவாங்க. அது வாங்கி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யடா, வீடுலாம் வந்து அழுக்க இருக்கு அப்படிங்குவாங்க. சரி, வீட்டு வேலை செஞ்சாலும் எனக்கு இருக்கிறது எல்லாம் ஆம்பளை பையனுங்க, நீயும் மாடு மாதிரி இருக்க, வேலை செய்யுங்குவாங்க. வேலை இடத்துல தான் வேலை சொல்லி சாவடிக்கணும்னு சொல்லி வீட்டில் இருந்தா வீட்லயே நம்மளை சாவடிப்பாங்க. அதனால டக்குன்னு ஓடிடணும். நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு, ஐயோ அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னாங்களே, நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா. ஓகே, இதுதான் காய்ஸ் என்னோட சைக்கிளே. நல்லா இருக்கா? இதில் தான் எப்பவுமே வந்து நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன், பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது. இல்லைங்க, சைக்கிள் ஏறிட்டு பேசுவோம். A few moments later. ஓகே காய்ஸ், இப்போ வளைஞ்சி பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னை ஓவர்டேக் பண்ணி ஒரு அக்கா போயிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே மாஸ்க் காட்டுவோம். ரோட்ல காட்டிலாம் போயிட்டு இருக்கு. வழக்கமா நான் சைக்கிள் வர்றப்போ வந்து மாஸ்க் போட்டுக்குவேன். இன்னைக்கு வந்து நான் மாஸ்க் போடல. ஓகேவா? வாங்க ஒன்று போவோம், அப்படியே போவோம். இதுவும் நல்லா தான் இருக்கேன். ரோட்ல எல்லாரும் என்னைய தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது சைக்கிள் ஒரு பக்கெட்டு என் கிம்பிள் வச்சுட்டு நான் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒத்த கையில. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கே வேர்க்குதுடாடே. இப்போ வந்துட்டு நான் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். அங்கே ஒரு பொண்ணு நல்லா இருக்கும். சைக்கிள் எடுத்துட்டு அங்கே ஒரு பொண்ணு வீடு இருக்கும். நான் அப்படியே ஜாலியாகவே அந்த பிள்ளைய சைட் அடிக்க போவேன். இருக்க போய் பார்ப்போம். இருந்தால் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அழகாக இருக்கும். நானும் சைக்கிள் ஓட்டிட்டு வருவேன். அதுவும் நாய்க்குட்டி எடுத்துட்டு அங்கே வரோம், சிரிச்சுக்குவேன். சிரிச்சு ஜாலியாக இருக்கும். ஓகேவா? வாங்க போலாம். என்ன இது? இப்போ வந்துட்டு நான் இப்போ ஹைவேல தான் போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு என்ன சொல்லுவாங்க, பிளே கிரவுண்ட் மாதிரி நாங்கள் போவேன். அங்கே போய் நான் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அங்கே போய் நம்ம உட்காந்து ஜாலியாக கொஞ்ச நாள் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த புத்தர் டெம்பிள் போவேன். அந்த புத்தர் டெம்பிளில் வந்துட்டு சாப்பிட்ற இடம்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். நல்லா இருக்குதானே? இந்த மாதிரி ஒரு ஃபீலாக ஜாலியாக
சைக்கிளிங்ல வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரி செமையா இருக்குதானே. இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் சோ லாங், நான் 2 மாசம் இல்லை 2-3 மாசம் ஆச்சுண்ணா யூடியூப் சேனல் கிட்ட வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலை இல்ல இல்ல கவலை ஆமா கவலை இல்ல என்ன ஹக்குனா மச்சாடா. ஆனா ஒரு சின்ன கவலை இருந்தது. அது என்ன உன்னால நீ எங்க ஃப்ரெண்டு. 10 minutes later. ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த பிளே கிரவுண்ட் கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ரன்னிங்லாம் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ வந்துட்டு போயிட்டு அங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். முதல்ல வந்துட்டு நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு வீட்டுக்கிட்ட வந்து நான் சைக்கிள் பண்ணிட்டு போவேன். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நாய்க்குட்டி எடுத்து கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கோனே. போனேன், கேட் சாத்தி இருந்துச்சு, காணோம். அவர் அடிமைதாட அடா பாய் 2-3 மாசமா யூடியூப் பக்கத்து வராம இதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது நான் பண்ணல, இதுவும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுவும் நல்லா தானே, ஒரு கிளுகிழுப்பு. ஓகேவா, சும்மா பார்ப்பாங்க, நம்மளும் பார்க்க வேண்டியதுதான். இது வாலிப வயசு. நான் பிளே கிரவுண்ட் கிட்ட வந்துட்டேன். நான் எங்க போக மாட்டேன். அங்க ஓரத்துல வந்து ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கும். அங்க வந்து நல்லா இருக்கும், எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. இங்க வந்து என்னது எல்லாமே பண்ணலாம். அங்க போவோம் நம்ம. அங்கதான் நான் எப்பவுமே உட்காந்து இருப்பேன். வாங்க அங்க போய் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். 5 minutes later. ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்துட்டேன். என் சைக்கிள் வந்து அங்கே பார்க்கிங்கில் இருக்குது, பார்க்கலாம். நான் காலத்தில் வந்து ஒரு 6:30 மணிக்கு எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என் இடத்த ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு நேராக அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன். இங்கே வந்துட்டு ஒரு 6:50லேருந்து ஒரு 7:30 7:40 வரைக்கும் இங்கே என்னோடய ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டில் போய் குளிச்சுட்டு வேலைக்கு ஓடிடுவேன். அதனால் இதுதான் ஒரு 2-3 மாதமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, சட்டை தொடுத்து காட்டுவா வேணாம், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம வந்து நம்ம ஒர்க் அவுட், நம்ம உடம்பு நம்ம தான் பாதுகாக்கணும், ஏன் இல்லையா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய போகிறேன். ஐ மீன் நான் ஜாகிங் சுற்றி ஒரு 10 ரவுண்டு ஓடுவேன். ஏற்கனவே சைக்கிளிங் நான் பண்ணிட்டேன். அது வந்து முட்டிக்கும் இந்த தொடைக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓடுறது வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது முடிஞ்சாலும் நான் பம்பிங் பண்ணுவேன். பம்பிங் வந்து மேபி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பம்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஐ மீன் பம்ப் பண்ணுறது, அந்த சிட்அப் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் செய்வேன். ஓகேவா, சரி நான் முதல்ல ஓடுறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. 15 minutes later. ஐயோ கடவுளே, என்றைக்குமே நீங்கள் இந்த ஜாகிங் ஓடிட்டீங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியை வந்துட்டு ரொம்ப நிறையா குடிக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் பாடி வந்து அதோட ஃபங்க்ஷன் வேகமாக வேலை செய்கிறப்ப வந்து நீங்கள் டக்குன்னு நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா ஹார்ட் அட்டாக் கூட வர நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பதிவு. நீங்கள் டயட்டை நீங்கள் வந்து எடுத்தால் கூட அதை கூட ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இத்தனை ஹவர் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, பட் டயட் வந்து மோஸ்ட்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து வால்யூமை குறைங்கன்னு சொல்லுவாங்க. டயட் வந்து நீங்கள் உடம்பை வந்து நீங்கள் பாதுகாக்கணும்னு வந்துட்டு சாப்பாடை வந்து கரெக்டாக குறைங்க, சத்துள்ள உணவாக எடுத்துக்கோங்க. காய்கறி அதிகமாக சாப்பிட்டாலே நீங்கள் வந்து பாடி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சாலே நல்லாயிருக்கும். சில பேர் இந்த 6 பேக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இதுக்கு போகல, ஆனால் ஆசை இருக்குது. பட் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அது வந்து என்னோட ஆசை வந்து ரெகுலராக ஃபிட்டாக இருந்தாலே போதுமானது. இதுவே போதும். ஒன்றும் உடம்புலாம் வச்சுக்கிட்டு வேணாம், நான் பாடி பில்டிங் போல. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நான் ஒரு 20 பம்பிங் பண்ணிட்டு அப்போ கொஞ்சம் செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்க, சிட்டாப் இருக்கும், செஞ்சுட்டேன்னா முடிஞ்சிச்சு என்னோட எக்ஸசைஸ். இப்போ வந்து நேராக அந்த புத்தர் கோயில் போயிட்டு சாமியை கும்பிட்டு அங்கே போய் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இதுதான் வந்து நான் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பட் நம்ம போய் அங்கே போய் பேசுவோம். நான் நான் எக்ஸசைஸ் முடிச்சிடுறேன். ஓகேவா, நான் தெரிவிக்க விட்றேன் கைஸ். பாய். இதெல்லாம் நத்திங். முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் a sunny day. சூப்பர், நிஜமாவே நீங்க தானா? Yeah, it's me. That was 2 years back. Mr. Madras, Mr. Hyderabad னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். A few moments later. இப்போ வந்து இங்கே வந்துட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கிளம்புறேன். லைட்டாக வந்து வானம் இருட்டுற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே நான் அந்த புத்திஸ்ட் கோயில் வந்து நான் போயிடுறேன், அந்த புத்தர் கோயில் போயிடுறேன். போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே மிச்சத்தை நான் வந்து பேசுகிறேன். இப்போ வந்து உடம்பு கல் மாதிரி ஆயிடுச்சு. சைக்கிளில் ஓட்டிட்டேன். என்னோட வந்து ஒரு எக்ஸசைஸ் செக்ஷன் நான் முடிச்சிட்டேன். ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்லாம் கிடையாது. கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ரவுண்டு ஒரு 10 ரவுண்டு அடிப்பேன். சுற்றிக்கிட்டே இருப்பேன், நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பம்பிங் பண்ணுவேன்.
பம்பிங் வந்து 20-20 2 செட் செய்வேன். அதுக்கப்புறம் சிட்டப் வந்துட்டு அது 20-20 2 செட், அவ்வளோதான், லிமிட்டட் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைக்கிளிங் தான். சின்னதாக நம்ம அதை செய்கிறப்ப வந்து நம்ம பாடி தாங்கணும். ஓகேவா, பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ராங் தானே. சரி, நம்ம வந்து இப்போ வந்து இந்த புத்தர் கோயிலுக்கு வந்து நம்ம போகலாம். Come on, let's go. நான் ஏதோ சைக்கிளில் போய்கிட்டு இருக்கேன், அதை நோக்கி தான் பயணம். அங்கே போய் நான் மிச்சத்தை வந்து பேசுகிறேன். இந்த விஷுவல் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ரோடு பாருங்க, கோசமாக இருக்கு, யாருமே இல்லை ரோட்டில். நான் மட்டும் ஒரு கையில் கிம்பலை பிடிச்சிக்கிட்டு, கேமரா பிடிச்சிக்கிட்டு, ஒரு கையில் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, கிட்ட வந்துட்டோம், வாங்க போலாம். ஓகே காய்ஸ், நான் பைஸ்கில் வந்து நான் இங்கே பக்கிங் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கோயில் கூட போக போகிறேன். நினச்சினா சின்னோண்டு கோயில் என்ன அப்படிலாம் கிடையாது, இது பெரிய கோயில், நல்லா இருக்கும். வாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு போய் சாப்பிடும். செம பசியாக இருக்குது. கமான், லெட்ஸ் கோ. இப்போ வந்து நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து வெசாடே, புத்தர் வந்து புத்தரோட நாள்னு சொல்லுவாங்க. எனக்கு சரியா அதை டீட்டெயில் தெரியல, அடுத்தாடி வரப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னைக்கு நான் வந்துட்டேன். நாளைக்கு வந்து மலேசியாவில் வந்து வெசாடேக்கு வந்துட்டு லீவ் இருக்கு. ஆனால் வந்து எனக்கு லீவ் இல்லை, வேலை சரியான வேலையாக இருக்குது. அதான் இங்கே நான் சாமி கும்பிட்டேன். இப்போ வாங்க நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து புத்தர் மேலே வந்து அழகாக தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். இது விசாடே அன்னைக்கு மட்டும் தான் இப்படி வந்து இருக்கும். இது வந்து நான் அபிஷேகம்னு சொல்லுவேன். 3 வாட்டி ஊற்றின பிறகு அங்கே வந்து ஒரு புத்தர் இருக்கிற இடம் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அது. இப்போ நீங்கள் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதை நோக்கி தான் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து ஒரு இடம் இருக்கும், மண்டி போட்டு நீங்கள் வேண்டுற மாதிரி. இப்போ அங்கே போய் மண்டி போட்டு உக்காந்து கதற போகிறேன். பயங்கரமாக விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். நான் சொல்ல உங்களுக்கு அமைதியான ஒரு இடத்துக்கு காட்டுன்னு சொல்லிட்டு காலத்தில் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து அமைதியாக சாமி கும்பிட்றப்போ உடம்பு இருக்கிற அந்த ஒரு சின்ன வலி கூட அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும், அப்படியே காம்னஸாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த இடத்துல நான் முதல்ல அந்த ப்ளே கிரவுண்ட் இல்லை, நான் காலத்தில் வந்து என்னோட ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டேன். ஐ மீன் என்னோட எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நேரம் வந்து ஒரு மாதிரி மெடிடேஷன் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு இருப்பேன். கடவுளை சொன்னால் அது ஒரு சாண்டிங்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கும். அதே மாதிரி வந்து இன்னைக்கு நான் அதை வந்து பண்ணலை. நான் நேரம் இங்கே வந்துட்டேன், ஏன்னா நான் இங்கே வந்தாலே எனக்கு அமைதி தான் எனக்கு கிடைக்கும். அதனால நான் இங்கே வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், இது எல்லாமே வந்து புத்தர் சிலை. இங்கே இருக்கிறது எல்லாமே புத்தர் சிலை, சுற்றி புத்தர் தான் இருக்கும். அதனால ஒரு சின்ன அமைதியும் ஏதோ நம்மளுக்கு நல்லா இருக்கு பார்க்கறது. சரி வாங்க மற்ற இடத்துக்கு போய் சாப்பிட போவோம். இப்போ வந்து நம்ம கீழே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து மேலே போவோம். இந்த வந்து ஒரு பெரிய மணி இருக்கும். இது வந்து நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பெல் அடிச்சிங்கன்னா உங்கள் விஷ் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து அடிச்சுட்டு இருக்கேன். சில இது நடந்திருக்கு, சில இது நடக்கல. நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், என்ன தான் குறை சொல்கிறேன். வேண்டிப்போம், வேண்டிட்டு நம்ம பெல் அடிப்போம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். அப்போ வந்து இங்கே ஒரு முட்டாய் இருக்கும், இதை நம்ம எடுத்துக்கணும், அது நல்லது. நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் மேலே போக போகிறேன், வாங்க போகலாம். ஓகே கைஸ், வாயில் முட்டாய் போட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். இப்போ மேலே வந்து தண்ணியில் நடக்கிறது இருக்கும். அங்கே ஒரு 3 ரவுண்ட் அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வெளியே இயற்கை காசு வச்சுட்டு போக வேண்டியதான். இங்கே ஒவ்வொரு இடமும் வந்து சில இடத்துக்கு நம்ம வந்து போக முடியாது, ஏன்னா வந்து அது புத்த துறவிக, அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, புத்த மதத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிற ஒரு இடம் இருக்கும். அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம வந்து இதுக்கு சாமி கும்பிட்டு கிளம்புறது தானே, அது வந்து நம்ம செஞ்சுட்டு கிளம்புவோம். இங்க யாரும் தடுக்க மாட்டாங்க. நீங்க இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், அப்படியே யாரும் தடுக்க மாட்டாங்க. யார் வந்து சாமி கும்பிட்டா போகலாம், அது அவங்கவுங்களோட பிலீஃப்ல. நான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் மதிக்கிற ஒருத்தன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துலதான் நின்றுக்கிட்டு புத்தர் அங்க தெரிவாரு, அவரை பார்த்துட்டு உட்காந்து வேண்டிக்கிட்டு இருப்பேன். இங்க மட்டும் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் 1 ஹவர்லாம் நின்றுக்கிட்டு இருப்பேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு இங்க நிற்பேன், இல்லாட்டி இந்த இடத்துல இருந்து நிற்பேன். இந்த இடம் பாருங்க நல்லா இருக்கும். இங்கேருந்து பாக்குறப்ப புத்தர் நல்லா தெரிவாரு.
அவன் நின்றுக்கிட்டே அமைதியா பார்த்துக்கிட்டு இருப்பேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அமைதியா இருக்கும். அரை மணி நேரம் ஒரு ஹவர் இந்த இடத்துல நிற்கிற ஒருத்தனை பார்த்துருக்கீங்களா? நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இன்னும் சிந்தனைலாம் ஓடும். ஓடிட்டேன், அதுக்கப்புறம் நான் காம் ஆகிட்டு வந்துடுவேன். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த தண்ணீர் நடக்க போறேன். இது புனித தண்ணீர்னு சொல்லுவாங்க, மந்திரிச்ச தண்ணீர் சொல்லுவாங்க. இங்க நடந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த பில்லி சூனியம், இந்த கெட்டது நடக்குது அப்படிலாம் காணாம போகும்னு சொல்லுவாங்க. 3 ரவுண்ட் அடிக்கணுமா? இப்போ வந்து போய் 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்ப வந்து அடி மேல அடி வைத்து நடந்து போயிட்டு இருக்க காட்சி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க சுத்தி பல இடம் இருக்கு. சில இடத்துக்கு நம்ம போக முடியாது. அடுத்து ஒரு அழகான இடத்துக்கு கூட்டு போய் காட்டுறேன். அந்த இடம் செம்மையா இருக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். இப்ப நான் ஒரு சொர்க்கத்துக்கு வந்து போக போறேன். ஏமே இந்த ரூம் அப்படித்தான் இருக்கும். இந்த இடத்துல சில காத்து இருக்கும். அப்புறம் வந்து புத்தர் மட்டும் தனியா இருப்பாரு. பாருங்க, நீங்க நான் பேசுறப்ப எக்கோ அடிக்குது தானே. இந்த ரூம் வந்து அப்படி இருக்கும். நீங்க வந்து ஒரு இடம் இருக்கும், ஓகேவா? நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து உங்க பேர் எழுதி நீங்க சைன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் வரும். நீங்க கொஞ்ச நேரம் இங்க அமைதியா உட்காந்து கூட சாமி கும்பிடலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 10-15 நிமிஷம் நான் உட்காந்து சாமி கும்பிடுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து கூலிங்கா வேற இருக்குல்ல, ஏர்கான் வேற இருக்கு. அதனால நம்ம ஜாலியா இருக்க வேண்டியதுதான். சரி, இப்போ வந்து என் பேர் எழுத போறேன். RKR, என் பேர் இவ்வளவு அழகா எழுதுறேன் பாத்தீங்களா? இது எழுதிட்டு இங்க பறக்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லெஃப்ட் இல்ல ரைட்ல வந்து வரும். இப்ப நீங்க அதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க என் பேரு தோ வந்து விட்டது, RKR. இப்ப வானத்துல வந்து பேரு பறந்து போகுது. இதுக்கப்புறம் வாழ்க்கையும் மேல மிம்மல ஏறணும் சொல்லி வேண்டிப்போம். அதுக்கப்புறம் இங்க ஒரு 10 நிமிஷம் நான் வந்து தியானத்துல இருப்பேன். 10 minutes later. ஓகே கைஸ், இப்ப நல்லபடியா சாமி கும்பிட்டு அப்படின்னு நான் திரும்ப நடந்து போயிட்டு இருக்கேன். உள்ள கொஞ்ச நேரம் இருந்தது, எனக்கு தூக்கமே வந்துருச்சு. ஏன்னா மனசு அமைதி ஆகணும்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். கண்ணு மூட ஆரம்பிச்சிடும். நான் இருந்தா நாட்டுக்கு நல்லது மாதிரி. சரி, இப்ப போய் நம்ம சாப்பிட போலாம். ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடும். ஆமா, லெட்ஸ் கோ. இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. காய்ஸ், இந்த இடத்துல வந்துட்டு சாப்பாடு முடிஞ்சு போச்சாங்க. நாளைக்கு பெஸ்டாண்டேக்கு வாங்க, இன்னைக்கு சண்டே, ஆளு குறவா இருக்கு, சாப்பாடு முடிஞ்சுன்னாங்க. அப்புறமால வெளியே வாங்கி சாப்பிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். இந்த வீடியோ வந்து எடுத்த நோக்கம் வந்து இங்க சொல்லி முடிச்சிடுறேன், ஓகேவா? இங்கேயே பேசி முடிச்சுக்கோம் நம்ம. டீலா நோ டீலா? டீல் தான். ஓகே, காலத்துல ஏஞ்சேன், பல்லு கூட விளக்காம ஏஞ்சி என் முகத்தை பார்த்துருப்பீங்க, ரொம்ப கன்றாவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியாகிட்டு 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் வந்து சைக்கிள் நான் சுத்திட்டு அதுக்கப்புறம் பிளே கிரவுண்ட் போனோம். பிளே கிரவுண்ட் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரம் இந்த புத்தர் கோயிலுக்கு வந்தோம். புத்தர் கோயில் வந்து சாமி கும்பிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போறேன். இதுதான் என்னோட வந்து ரெகுலரா ஆக்டிவிட்டி. எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா இதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், ஓகேவா? சண்டே மோஸ்ட்லி வந்துட்டு ஒன்று நான் vlog எடுக்க போயிடுவேன், இல்லாட்டி நான் கோயிலில் தான் இருப்பேன். நான் என்னை எங்கே தரலான்னு நீங்கள் கோயிலில் தரலாம். ஒன்று எனக்கு கிருஷ்ணா கோயிலில் தரலாம், இல்லை இந்த கோயிலில் நீங்கள் வந்து என்னை தரலாம், ஓகேவா? கிருஷ்ணா கோயில் எங்கெங்கே வந்து விஷ்ணு கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். நீங்க வந்து புத்தர் கோயில்ல இங்க மட்டும் தான் நான் இருப்பேன். அந்த மாதிரி வந்து ஒரு என்னோட நம்பிக்கை அது, ஓகேவா? நான் என் நம்பிக்கை பெருசா பேச எனக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி அடுத்தவங்க நம்பிக்கை பெருசு, நான் அதை ஏத்துக்க போறதும் நான் இல்லை. ஒரு வித்தியாசமான ஆளு, ஓகேவா? 2-3 மாசம் வந்து நான் வீடியோ வந்து யூடியூப் சேனல் வரல, என் சோஷியல் மீடியாவில் வரல, எதுவும் செய்யல. ஏன்னா நான் வந்து வேற இடத்துல இருக்கப்ப அடிபட்டுருக்கேன். ஃப்ராங்க்லிஸ் அது அடிபட்டு முகத்துல பட்டுச்சு, என்னை உடஞ்சி உட்கார வச்சிருச்சுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து முகம் அந்த ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, நீங்க பார்க்கலாம். பட் அதோட மார்க் வந்து இருக்கும்னு நான் சரியா நம்புறேன், ஓகேவா? லைஃப்ல வந்து நிச்சயம் ஒன்று நடக்குதுன்னா வந்து இன்னும் ஒரு காரணம் இருக்கும். எனக்கு வந்து இந்த அமைதிக்கு வந்து ஒரு இடம் வந்து எனக்கு கிடைச்சு, இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க, அமைதி. இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம், ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு வர்றப்போ வந்து பயங்கரமா இருக்கும்ல. இப்போ அந்த ஒரு பிரேக்ல தான் நான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிட்டேன். மேபி இதுக்கப்புறம் அடி மட்டார் மெட்டீரியல் விழுவோம் எல்லாத்துக்கும். ஏன்னா RKR என்ட்ரியில மட்டார் மெட்டீரியல் விழுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நம்புறேன், முயற்சிகள் பண்ணுவோம். முயற்சி வந்து என்னைக்குமே நிப்பாட்டுறது கிடையாது. நெவர் ஸ்டாப், நெவர் எண்டிங். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறேன். நல்லது நடந்தா ஹாப்பி, கெட்டது நடந்தா நாட் ஹாப்பியா இருக்க மாட்டேன், பக்குவப்படுத்திக்குவேன், ஓகே? ஏன்னா நான் ஸ்பிரிச்சுவலான ஒருத்தன். நானே வந்து சோகப்பட்ட அப்படி பக்குவப்படுத்திக்குவேன். எது நடந்தாலும் லைஃப்ல என்ன பொறுத்த வரைக்கும் பக்குவமா இருக்கணும். வாட் எவர் ஹேப்பன் இன் யுவர் லைஃப்,
அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போற ஒரு வழிகாட்டி தான். ஹாப்பி நாட் ஹாப்பி வாட் எவர், அது வந்து அதான். ஓகேவா? நீங்க என்னவா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க, கஷ்டமான சூழ்நிலையில நீங்க எப்படி வரீங்க. நான் இந்த 2-3 மாசத்துல வந்து நான் பார்த்துட்டேன் நான் யாருன்னு. நான் இவ்வளவு தூரம் நான் வாய்க்கிலேயே நான் பேசி நான் நிறைய பேர்ட்ட சொல்லி எனக்கு ஒன்று நடந்து நான் எப்படி அதுல இருந்து கூட்டுரு பண்ணி வந்து பாக்குறப்ப அதுல ஓகே. ஏன்னா முகத்துல அடிபட்டுச்சு. ஒரு யூடியூபரா இருக்கிறேன், யூடியூப் வேலை செய்யறேன். இப்போ வந்து நம்ம நினைச்சோன்னு இந்த மூஞ்சை வச்சுதான் நான் வேலை செய்யணும். இந்த மூஞ்சை வச்சோம் நான் பேசினாதான் ஆளுங்க பார்ப்பாங்க, நிச்சயம் நடக்கும். அதுலயும் ஒருத்தனுக்கு அடி உழுவுதுன்னா அது வந்து ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாத்தையும் அமைதியா இருக்க சொன்னா இப்போ ஓகே ஆயிட்டேன். இப்போ வந்து ரொம்ப கன்றாவியா இல்லை, ஆனா அன்னைக்கு ரொம்ப கன்றாவியா இருக்கு. இப்போ ஓகே ஆச்சு, நார்மலாகி வந்தாச்சு. இதுக்கப்புறம் அடி மட்டர்மெண்ட்டுன்னு வருவான். ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நம்புறேன். ஒரு மாதிரி லைட்டா ரிலாக்ஸான ஒரு வீடியோவை நான் நம்புறேன். கொஞ்சம் பர்சனலாக பேசியிருப்பேன். ஓகேவா? சரி, இப்போதைக்கு போயிட்டு வரேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ.